அவர் இல்லாத பணிகளை சுமத்தி அவரை சிலுவையில் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த நாளில் அவர் கொலை செய்யப்பட்டவருமே இயேசு அதிசயமாக உயிர்த்தெழுந்தார். நம் இயேசு எப்படிப்பட்டவர்? மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த நம் இயேசு. அவர் உயிர்த்தெழுந்த பொழுது இந்த சிலுவை அவமான சின்னமாக கருதப்பட்ட இந்த சிலுவை எப்படிப்பட்ட சிலுவையாய் மாறினது? ஒரு மீட்பின் அடையாளமாக மாறினது. இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையினால இந்த சிலுவை எப்படியாக மாறினது? இரக்கத்தின் சின்னமாக மாறியது. நாளடைவில் இன்று பார்க்கும்போது அந்த சிலுவை ஒரு அன்பின் சின்னமாக மாறுகிறது. யாருங்க நம்மளுக்காக இந்த நாளில் எனக்காக நீ உயிர் கொடு என்றால் கொடுப்பாங்களா? ரத்தத்தை கொடுன்னு சொன்னாலே யோசிப்பாங்க, ஐயோ ஒரு யூனிட் ரத்தமா, ஐயோ அது போயிடுச்சுன்னா எனக்கு அது எப்போ வருமா? ஆனால் அது உடனே ஆப்பனதில் வந்துடும். ஆனால் ரத்தத்தை கொடுக்கறதே யோசிக்கிற ஜனங்கள் உயிரை கொடுக்க யோசிப்பாங்களா? ஆனால் நம்மளுக்காக, நம்ம மனக்குலத்துக்காக இந்த உயிரையும் தியாகத்தை செய்த தேவனுக்கு நாம் என்ன இந்த நாளில் அதான் அன்பின் சின்னமாக அந்த கல்வாரி சிலுவை இந்த நாளில் அன்பின் சின்னமாக இந்த சிலுவையை பார்த்து அநேக பிள்ளைகள் அநேக தியானங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிலுவை நெடுக்கும் குடுக்கமாக இருக்கிறது. நெடுக்காக இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்ரவேல் புத்திரர்கள். குடுக்காக இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது புறஜாதியினர். அவர் இஸ்ரவேல் புத்திரர்களுக்காக மட்டும் சிலுவையில பலியாகல, புறஜாதியினருக்காகவும் அவர் சிலுவையில பலியான தேவனா இருக்கிறார். இது யாரால செய்ய முடியுங்க? இது தேவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அவர் செலுத்தின அன்பு அளவில்லாத அன்பு. அந்த சிலுவை என்பது அன்பின் இரக்கத்தின் மீட்பின் ஒரு அடையாளமாக காணப்பட்டது. பிற்காலத்தில் அது என்ன ஆயிடுச்சு? ஒரு கௌரவ சின்னமாக நம்ம கிறிஸ்துவர்கள் அந்த சிலுவையை ஒரு சின்னமாக நினைத்து இந்த 40 நாட்களும் சிலுவை தியானத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில நடந்த 3 மிகப்பெரிய சரித்திர உண்மைகள் என்னவென்று யாராவது சொல்ல முடியுமா? 3 பெரிய சரித்திர உண்மைகள். 1, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. 2வது, சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஜீவ பலியானார், மரித்தார். 3வது, அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 சம்பவங்கள் யாராலுமே மறக்க முடியாத உண்மை, மறக்க முடியாத உண்மை. இவைகள் ஹிஸ்டரியாக நம்ம எல்லாருமே கிமு கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன். அப்போ கிறிஸ்துவானவர் ஒருத்தர் உயிரோடு இருந்தது உண்மை, அவர் மரித்தது உண்மை, மறுபடியும் எழுந்தது உண்மை என்று நாம இந்த ஆதாரங்கள் காட்டுகிறார். இந்த ஜனங்கள் உண்மையிலே ரோம சேவகர்களால் அநேக பிள்ளைகள் கேட்கிறாங்க, இவங்க ஜீவனுள்ள தேவன் ஏன் சிலுவையில் அறைந்தார்கள்? அவர் பிதாவின் குமாரன் அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்குள்ளே அந்த மாதிரி அநேக கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த அப்படியான கேள்விகள் வரும்போது நம்ம அன்பு தேவன் அந்த ஜனங்களை மீட்க அவர் என்ன பண்ற? ரோம சேவர்களால் அவர்கள் பலவந்தத்தினால அவர் பலத்தினாலோ தேவன் கொல்லப்படவில்லை. அவரை எப்படி கொல்லப்பட்டாருன்னா அந்த மனு குணத்திற்காக தன்னை தானே அவருடைய பிதாவின் சித்தம் இந்த இடத்துல நிறைவேறும்படியாக பூமியில் அநேக பாவங்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறார். இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தும் யார் விடுதலை? அவர் தன்னை தானே ஜீவ பலியாக நம்மளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் படித்த வாக்கியம் என்னென்றால், நம்ம வசனித்த தியானித்த வாக்கியம் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24, 25 ஒருவர் வாசியுங்கள். శిష్యుడు బోధకుని కంటే అధికుడు కాడు, దాసుడు యజమానుని కంటే అధికుడు కాడు. శిష్యుడు తన బోధకుని వలె, దాసుడు తన యజమాని వలనే ఉండిన చాలు. ఇంటి యజమానునికి బయలుదేరులను వారు పేరు పెట్టి ఉండిన ఆయన ఇంటి వారికి మరి నిశ్చయముగా ఆ పేరు పెట్టుతుంది కదా. ஆமென். சீஷன் தன் போதகத்திலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. ஒரு ஸ்டூடெண்ட் அவர் டீச்சரை விட பெரியவனா இருப்பானா? கிடையாது. அதே மாதிரி ஒரு வேலை செய்கிற லேபர் தன்னை எம்டியை விட பெரியவனா இருப்பானா? கண்டிப்பா கிடையாது. அதே போலதான் நம்மளுக்கு பெரியவர் யாரு? நாம பெரியவங்க கிடையாது, நம்ம ஊழியக்காரர் பெரியவங்க கிடையாது. நம்மளுக்கு பெரியவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா நம்மளுக்காக ஜீவ பலியானா, அவரோட ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக அவர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் ரத்தத்தினால துவைக்கப்பட்ட பிள்ளைகள் நாம. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டு எஜமானா இருக்கிறாரு. அவர் தன் சீஷர்களுக்கு போதனை செய்கிறார். இந்த இடத்துல வந்து மத்திய சுவிசேஷத்துல தன் 12 சீஷர்களை கூப்பிட்டு நீங்க எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று காட்டுகிற ஒரு வசனமாய் இருக்கிறது. இதுல வந்து வீட்டு எஜமான் நம்ம இயேசு கிறிஸ்துவா இருக்கும்போது அங்க என்ன பண்றாங்க, சீஷர்கள் தன் போதைகளிலும் வேலைக்காரன் தன் எஜமானை போல இருப்பது போல வீட்டு எஜமானே பெயர் செபுல் என்று சொல்லுவார்களானால். பெயர் செபுல்னா யாருங்க? பெயர் செபுல் யாரோட பேரு? பிசாசுகளின் தலைவன் பேரு பெயர் செபுல். ஓகேங்களா? பிசாசுகளின் தலைவன் பேரு. அப்போ இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்களால், அநேக நன்மையான காரியங்களை செய்யும் போது அந்த இடத்துல அநேக பிள்ளைகள் இவர் வந்து பிசாசுகளின் தலைவன் அப்படின்று அந்த நாட்களில் பேசப்பட்டது. ஏன்னா அவர் மேல தூஷணம் எடுத்தாங்க. இயேசு பிசாசு என்று சொன்னதுக்கு காரணம் அவர் அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்தபடியினால, விடுதலை கொடுத்ததுனால அவரே சொன்னாங்க. இப்போ நம்மளும் நிறைய இடத்துல நம்ம ரசிக்கப்பட்டோம். நம்ம முற்காலத்தில் எப்படியாவது ஒரு பாவத்திலே சாப்பிட்டு நம்ம பாவக்குரிய காரியத்தில் இருந்தப்போ சில நாட்களுக்கு முன்பாக நம்ம தேவனுடைய ரத்தத்தினால துவைக்கப்பட்டு நம்ம ரசிக்கப்பட்டிருப்போம். அப்போ அந்த நம்ம வந்து ஒரு சகோதரி கிட்ட போய், சகோதரி நான் இப்படியாக இருந்தேன், ஆண்டவர் என்னை மாற்றினாரு, நீங்க மாற்றினுங்க, நீங்க மாறுங்க, இந்த மாதிரி வாங்க எங்க சர்ச்சுக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? இவளே போன வருஷம் எப்படி இருந்தா தெரியுமா, இன்னைக்கு வந்து இவ வந்துட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிறாள், இவ வாழ்க்கையே சரி கிடையாது அப்பெல்லாம் அப்படி பேசினவன். நம்ம மாறின கதை அந்த சகோதரிக்கு தெரியும். ஆனா நம்மளை விமர்சிக்க வேண்டும், நம்மளை அந்த இடத்துல அவமானப்படுத்த வேண்டும், அப்படியாக தான் பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பேசின ஜனங்கள் நம்ம பேச மாட்டாங்களாமா? இந்த நீதிமொழிகள் 11:23 ஒருத்தர் வாசிங்க. சாமியத்தில் கந்தமும் 11:2. నీతిమంతుడు కోరిక ఉత్తమైనది, భక్తిహీనుల ఆశ అహంకారయుక్తమైనది. நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துர்மார்கனுடைய நம்பிக்கை கோப அக்னியாக முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து நீதிமானா இருந்தபடியால அவன் நன்மை செய்தார். தன்னை வெறுத்த ஜனங்களுக்கும் தன்னை விசுவாசித்த ஜனங்களுக்கு முதலாகரமாக அவர் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நீ என்னை விசுவாசிக்கிறியா, நீ என்னை விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு தான் அவர் நன்மை செய்தார். ஆனா அநேக ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார். அப்படி நன்மை செய்த போதிலும் அவர் என்ன சொன்னாங்க? இவன் பிசாசுகளின் தலைவன் என்று சொன்னாங்க. இன்னைக்கும் நம்மளுக்கு எத்தனையோ அவமான பேச்சுக்கள், நிந்தையான பேச்சுக்கள் என்ன வந்தாலும் நாம நன்மை செய்வதிலிருந்து நம்ம தவறாம இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால துவைக்கப்பட்டு அவருடைய சரீரத்தை நம்ம ஒவ்வொரு மாதமும் அவருடைய சரீரத்தை நாங்கள் அருந்துகிறோம். அதனால என்ன பண்ண, நம்மளுக்கு எத்தனை நம்மளோட வாழ்க்கையில எத்தனை நெருக்கடிகள், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நாம பிறருக்கு நன்மை செய்கிற பாத்திரங்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 16:26 சொல்லுகிறது, அவர்களுக்கு பயப்படாதீர்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்று மத்தேயு 16:10-26 சொல்லப்படுகிறது. మనుషుడు లోకమంతా సంపాదించుకుని తన ప్రాణము పోగొట్టుకుంటే అతనికి ఏమి ప్రయోజనము? ఒక మనుషుడు తన ప్రాణమును ప్రతిగానేమి ఇయ్యగలడు. మనుషు కుమారుడు తన తండ్రి మహిమ కలవాడి తన దూతంతో కూడా రాబోతున్నాడు. అప్పుడు ఆయన ఎవరి క్రియలు చొప్పున వారికి ఫలమిచ్చును. மத்தேயு 10:26 அவர்களுக்கு பயப்படாதீர்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. కాబట్టి మీరు వారికి భయపడకుడి. మరుగైనదేది నీవు బయలుపరచబడకూడదు, రహస్యమైనదేది నీవు తెలియబడకూడదు. చీకటిలో నేను మీతో చెప్పినది మీరు వెలుగులో చెప్పినది చెవిలో మీకు చెప్పబడినది మేడం మీద ప్రకటించుడి. அவர்களுக்கு பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு பயப்படாதீர்கள்? ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு நாம ஏன் பயப்படணும்? நாம யார் என்று கர்த்தருக்கு தெரியும். நாம எப்படிப்பட்ட பிள்ளைகள்? பரிசுத்தவான்கள். நாம எப்படி பரிசுத்தவான்கள் என்றால், தேவனுடைய ரத்தத்தினால துவைக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், உபவாசிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், தேவனுக்கு உண்மையுள்ள பிள்ளைகள். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்கள்? தேவனுக்கு பரிசுத்த
நாம யாருக்கு பயப்படக்கூடாதா? ரட்சிக்கப்படாத இந்த உலக பிரகாரமான மாயையில சிக்கிக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நம்ம பயப்படக்கூடாது. எந்த காரியத்தில் அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம அப்படியாக தேவனுக்குள்ள நம்ம உண்மையோடு இருந்து மற்ற பிள்ளைகளுக்காக நம்ம பயப்படாதபடி தேவனோட ஊழியத்தில் அவர் செய்த அவர் எந்த உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துறாங்க, எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருப்பாரு. உன்னோட கிருபை வேறமாக இருக்கு, என்னோட கிருபை வேறமாக இருக்கும். ஆனா அவர் நம்மளுக்கு என்ன வரங்கள், என்ன கிருபைகள், என்ன தாளந்துகள் கொடுத்திருக்கிறாரோ அந்த தாளந்துல நம்ம தேவனுக்கு உண்மையோடு உத்தம இருதயத்தோடு இருந்து அவர் எந்த பிள்ளைகளுக்கு பயப்படாதபடி நாம் இருப்போம் பட்சத்துல தேவன் நம்ம உண்மையில இருதயத்தை ஆராய்ந்து நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 28:20 வாசிங்க. சாமியல் கிரந்தம் 20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானிற்கு தீவிரிக்கிறான், ஆகினிக்கு தப்பான். தெலுங்கு நேரம் படிங்க. తన మనసును నమ్ముకున్నవాడు బుద్ధిహీనుడు, జ్ఞానంగా ప్రవర్తించేవాడు తప్పించుకోను. వేదకిచ్చేవాడికి ఏమి కలుగదు. இதுல என்ன சொல்றாங்க? உண்மையுள்ள இருதயத்தை என்ன பண்றாரு? நீதிமொழிகள் பார்க்கும்போது உண்மையுள்ள மனுஷனை பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான்களுக்கு தீவிரிக்கிறான். நாம உண்மையுள்ள மனுஷர்களா, உண்மையுள்ள மனுஷிகளா இருக்கும்போது தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம பெறுகிற ஜனங்களா இருக்கிறோம். இந்த 27ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது நான் உங்களுக்கு இருளிலே சொல்கிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதுகளில் கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்தேயு வசனத்துல 10ஆம் அதிகாரம் 27. அவரு இருளிலே சொல்லுகிறதுனா என்ன? இருள்னா என்னது? நம்ம போய் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. நம்மளோட அறை வீட்டுக்குள்ள, நம்மளோட வீட்டுக்குள்ளாக கதவுகளை பூட்டி அந்த ரகத்தில் இருக்கிற நம்மளோட தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணுவாரு? நம்ம ஜெபிக்கும் போது ரகசியமான காரியங்களை பேசுவார். ரகசியமான காரியங்கள் என்னவென்றால் இந்த வேதத்தில் உள்ள சத்தியது, இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், உண்மையுள்ள வார்த்தைகளோடு நம்மளுக்கு பேசுகிற தேவனாய் இருப்பார். அதை நீ என்ன பண்ணணும்? உனக்கு அநேக காரியங்கள் தேவன் பேசுவார். பேசும்போது நீ அதை கேட்டுட்டு நீ என்ன பண்ணுவேன்? உன் வீட்டிலே இருந்தால் எந்த அற்புதமும் நடக்காது. தேவன் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறாரோ, என்ன வார்த்தைகளை விதைக்கிறாரோ அதை நீ என்ன பண்ண? ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு, இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு நீ அதை அந்த வார்த்தைகளை நீ சொல்லும் பொழுது அவர்கள் வெளிச்சத்துக்குள் வருவார்கள். ஓகேங்களா? நம்மளுக்கு அநேக தேவன் அதிகாரங்களை கொடுத்திருப்பார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு கிருபை, ஒருத்தருக்கு பாட்டு பாடுகிற கிருபை, ஒருவருக்கு நல்ல ஜெபிக்கிற கிருபை, ஒருவருக்கு நல்ல உபதேசிக்கிற கிருபை, அப்படியான அநேக கிருபைகள் தேவன் கொடுத்திருக்கார். நம்ம தாளந்துகளை கொடுத்திருக்கார். யாருமே அவரை தள்ளி விடாத தேவன். அவர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்தா அந்த தாளந்தை நம்ம என்ன பண்றோம்? நம்ம உபயோகப்படுத்தாதபடி, ஊழியத்தின் பாதையில செல்லப்படாதபடி இருக்கும்போது நாம் அந்த தாளந்தை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம்னா அந்த ஒரு 2 காசுகள் நம்ம கிட்ட இருக்கும். அந்த 2 காசு நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம்னா அந்த 2 காசு அப்படியே தான் இருக்கும். அந்த 2 தாளந்துகள் அப்படியே தான் இருக்கும். அந்த தாளந்துகளை நீங்க உபயோகப்படுத்த தேவன் உங்களுடைய அபிரிவிதமாய் ஆசீர்வதித்து அவருக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை உன் மீது உதிக்க செய்து உன் வெளிச்சம் மூலமாக இருளில் இருக்கிற பிள்ளைகளை வெளிச்சத்தில் கொண்டு வர நாமளே ஒரு பாத்திரமாக தேவன் பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். மத்தேயு அதிகாரம் 11:15 என்ன சொல்கிறதுன்னா, கேட்கிறதற்கு చెవులు కలవారు వినుగాక, వినుటకు చెవులు కలవారు వినుగాక. ஆமென். கேட்கிறதற்கு காதலவன் கேட்க கடவன். நம்ம காதல ஜனங்கள் இல்லைங்களா? நம்மளுக்கு எல்லாருக்குமே தேவன் அழகாக 2 காதுகளை வைத்திருக்கிறார். 2 காதுகளை வைத்திருக்கிறது நம்ம அந்த ஆலயத்துல சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு இந்த இடத்துல விட்டு விட போறதுக்கு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுவாங்க. இந்த காதில் வாங்கி உன் இருதயம் என்ற பல படைகளை எடுத்துக்கொண்டு போது உன் மன கதவுகளை நீ திறக்கும் போது அந்த கதவுகளின் மூலமாக தேவன் உட்பிரவேசிப்பார். ஒருவன் நான் கதவை தட்டினால் அவன் கதவு திறந்து நான் உட்பிரவேசம் பண்ணால் நம்மளோட வீட்டு கதவுகள், நம்மளோட மனக்கதவை அவர் தட்டும் போது நாம் திறந்து அவர்கள் நம்ம இருதயத்தில் நம்மளுக்கு அவர் இடம் கொடுக்கிற பிள்ளைகளாக
வெளிச்சம் இருளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம இருக்கிறோம். அப்படியாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கலாம். మరియు ఆత్మను చంపనేరట దేవుని చంపువారికి భయపడుతుంది, కానీ ఆత్మను దేవుని కూడా నరకంలో నశింపగలవారికి మిక్కిలి భయపడుడి. ஆமென். மனுஷர் என்ன சொல்றாரு? மனுஷருக்கு பயப்பட வேண்டாங்க. நம்ம எந்த மனுஷனுக்கும் பயப்படல. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், வல்லமையின் தேவன், வல்லமையின் பிதா. அவரே பெரிய பராக்கிரமசாலி. நம்மளோட வீட்டு எஜமானா நாம வைத்திருக்கும் போது நாம மனுஷர்கள் நம்மளை என்ன செய்வோம்? நம்மளோட சரீரத்தை தான் அவங்க கொடுக்க முடியும். நம்ம ஊழியத்தின் பாதைகள் இன்னைக்கு அநேக ஊழியர்களுக்கு அநேக காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆந்திர பிரதேசத்தில் ஒரு ஊழியர்களுக்கு நிகழ்ந்தது. அது ஒரு ரத்த சாட்சியாக அவர் வந்தார். ஆனால் அவரோட சரீரத்தை தான் ஜனங்களால கொல்ல முடிந்தது தவிர ஆத்மாவே கிடையாது. அவர் அநேக ஜனங்களை அதுக்கு முன்பாகவே ரட்சிப்பிப்பாங்க. அதனால நம்ம எந்த ஒரு ஜனங்களுக்கும் நம்ம ஊழியத்துக்கு போன இவங்க அப்படி சொல்லுவாங்களே, அவங்க அப்படி சொல்லுவாங்களே, நம்ம இப்படியாக பேசுவாங்களே, அப்படியெல்லாம் எந்த மனுஷனுக்கும் நீங்க பயப்படாதீங்க. நம்மளோட இருக்கிற தேவன் மகா பெரிய பராக்கிரமசாலியான தேவன். நம் தேவன் தேவனுக்கு தான் நாம் பயப்பட வேண்டும். நம்ம ஆத்மாவை எந்த காரணத்தை கொண்டு கெடுத்து கொள்ளாதபடி நம்ம ஆத்மாவை எப்படியாக வைத்துக் கொண்டாலும் எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ளும் போது நாம் பொழுது தேவன் நம்மை நரகத்திலிருந்து மீட்டுக் கொள்ள தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம சரீர காரியங்கள் நம்மளுக்கு என்ன சரீரம் மூலமாக எத்தனையோ பலகீனம் வரலாம். ஆனால் நம்ம ஆத்மாவுக்கு பலகீனம் கிடையாது. சரீரம் பலகீனம் சில நாட்கள் மட்டும்தான். நம்ம ஆனாலும் ஆத்மா மூலமாக நம்ம ஆண்டவரை எந்த நாளும் துஷிக்க கூடாது. ஆண்டவரை நம்ம ஆத்மா எப்பொழுதும் பரிசுத்தமா பரிபூரணத்துல வைத்துக் கொள்ளும் போது தேவன் நம்மளை மீட்டுக் கொள்கிற அவருக்கு அதிகாரம், நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 128 1ஆம் அதிகாரம் படிங்க. యెహోవా యందు భయభక్తులు కలిగి ఆయన త్రోవల యందు నడుచు వారందరూ ధన్యులు. ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். தெளிவா சங்கீதக்காரன் தாவீது எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிற நம்மளை என்ன பண்ணுவாரு? பாக்கியவாதிகளாக பாக்கியவான்களாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்று நம்மளை யோசித்து பார்ப்போம். நாம பாக்கியவான்களாக இருக்கிறோமா, பாக்கியவாதிகளாக இருக்கிறோமா என்று நம்மளை யோசித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சிலுவையில நம்மளை ரத்தத்தினால தோய்த்து நம்மளை வீட்டுக்கு எடுத்திருக்கிறாரு. அந்த தேவனுக்கு நாம என்னத்தை செலுத்துறோம்? நம்ம தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது நம்ம அநேக காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29 சொல்கிறது, ஒரு காசுக்கு 2 அலைகளால் குறிகளை விற்கிறார்கள். 2 పిచ్చుకలు కాసుకు అమ్మబడును కదా, అయినను మీ తండ్రి సెలవు లేక వాటిలో ఒకటైనను నేలను పడదు. ஆமென். ஒரு காசுக்கு 2 அலைகளால் குறிகள் விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமல்லாமல் அவைகள் ஒன்றாலும் தலையில் விழாது. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கவே நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசீர்வாதங்கள்னா ரொம்ப நம்ம மாட மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு அநேக பிள்ளைகள் நிறைய உடைகள் கொடுத்துருப்பாங்க, நல்ல உணவு கொடுத்துருப்பாரு, ஒரு பணம் பொருள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க? ஏழ்மை நிலைமையில இருப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியாக பகிர்ந்து கொள்ளும்போது அவர் என்ன பண்ணாரு? நம்மளை கீழே விட மாட்டார். இப்படி செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நாம் என்ன பண்ணுவோம்? அந்த ஆசீர்வாதங்களை அமைக்கி அப்படியே வைத்துக் கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதங்கள் பயன் பெறாது. எந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிருபையா
వచనం వాసింగ. యెహోవా యందు భయభక్తులు గలవాడు ఆయన ఆజ్ఞలను బట్టి అధికంగా ఆనందించువాడు ధన్యుడు. 112:9. వాడు దాతృత్వము కలిగి బీదలకు ఇచ్చును, వాని నీతి నిత్యము నిలుచును, వాని కొమ్ము ఘనత నుండి హెచ్చింపబడు. ஆமென். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவனோட கொம்பு உயர்த்தப்படும். நாம என்ன பண்ணணும்? வாரி எடுக்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை வாரி எடுக்கிற ஜனங்களா இருக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கிறவரா இருக்கணும். அவருடைய நீதியை எப்போ அப்படி செய்யும் போது அவருடைய நீதி எப்படி இருக்குமா? நம்மளுக்கு என்றென்றைக்கு இருக்கும். நம்ம தலைகள் உயர்த்தப்படும். நம்ம கொம்பு என்பது நம்மளோட தலைகள், நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த தலைகள். இந்த காரியங்கள் யாவற்றையும் கர்த்தர் என்னென்ன காரியங்கள் செய்தார்? இயேசு கிறிஸ்துவை தன் எஜமானாக, நம்ம வீட்டின் எஜமானாக, நம்முடைய ஆலயத்தின் எஜமானாக மாற்றும்போது ஒன்று நன்மை செய்கிற பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். இன்னொன்று உண்மையுள்ள இருதயத்தை தந்தருகிறார். மூன்றாம் காரியம், நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம். நம்மளுக்கு தேவன் வல்லமைகளையும் அதிகாரங்களையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நான்காவது, நம்மளை தலைகளையும் நம்ம ஆசீர்வாதம், நம்ம தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் மற்றவர்கள் பகிரும் போது நம்ம தலைகளை உயர்த்தி நம்மளோட கொம்புகளை உயர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் இந்த சிலுவையின் மூலமாக நம்மளுக்கு அநேக விடுதலைகளை கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, தரித்திரத்தில் விடுதலை, அநேக காரியம். விடுதலைன்னா 1-2 கிடையாதுங்க. நம்மள நிறைய காரியங்களிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்து தேவன் நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். மீட்டு கொண்ட ஜனங்கள் நாம எப்படி இருக்கணும்? தேவனுக்கு உண்மையாகவும் உத்தமமாகவும் தேவன் வழியில நடக்கிற பிள்ளைகளாகவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாகவும் நம்மளே இருக்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன ஒரு இதை சொல்றேன். 108 அப்படின்னு ஒரு எமர்ஜென்சி நம்பர் இருக்குல்ல, 108 எதை குறிக்கிறது? எதுக்கான ஒரு அந்த 108 எதுக்கு நம்ம கூப்பிடுறோம்? எதுக்கு? எமர்ஜென்சி ஆபத்தில் இருக்கிறவங்க மெடிக்கல் எமர்ஜென்சி தான் 108. இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி 108 அது நம்மளுக்கு காசு வருதா, இலவசமாக வருதாமா? அந்த 108 நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி மெடிக்கல் ஹெல்ப்லைன் மட்டும்தான் 108. இந்த 108 எதில் அங்கே வந்தது தெரியுங்களா? ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன், கடைசியாக ஒரு வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 10:8 படிங்க. రోగులను స్వస్థపరచుడి, చనిపోయిన వారిని లేపుడి, కుష్ఠరోగులను శుద్ధులుగా చేయుడి, దయ్యములను వెళ్ళగొట్టుడి, ఉచితముగా పొందితిరి, ఉచితముగా ఇవ్వుడి. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? மத்தேயு 10:8 வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மருத்துவரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வியாதி உள்ளவர்கள் பிசாசு. இந்த காரியம் இந்த வசனத்துல பார்க்கும்போது தன் சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிற வசனம். ஆனால் இது உலக பிரகாரமாக இது ஒரு ஆசீர்வாதமான வசனம் என்று சொல்லி இதை என்ன பண்ணாங்க? நம்ம பைபிள்ல இருந்து எடுத்து மத்தேயு 10:8 மத்தேயு 10:8 போட்டாலே 108 தாங்க. இதுதாங்க மெடிக்கல் எமர்ஜென்சி. இது இவங்க கல்யாணத்துக்கு போகணும், இந்த அதிசயங்களை பற்றி நடக்கிறதில்ல. வியாதியஸ்தர்களை சொஸ்தமாகவும், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணவும், மருத்துவரை எழுப்பவும், இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. இந்த வேதத்தில் இருந்த இந்த 10:8 எடுக்கப்பட்ட வார்த்தைகள். நம்மளோட வேதத்தில் அநேக ரகசியங்கள் உண்டுங்க. நம்ம இதை வைத்திருக்கிறோம். இதை வைத்திருக்க நம்மளுக்கு இந்த வேதத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த பைபிளை படிக்கிறது இல்லை. நம்ம ஞாயிற்றுக்கிழமை அடுத்த சில படிக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வேதத்தை நாம் உண்டாந்து வரையறுக்கணும். இந்த இந்து காரியங்களில் 4 வேதங்கள் இருக்குது. ரிக் வேதம், சாமி வேதம், எதிர்வேதம், யெஷு வேதம் அப்படின்னு. இந்த வேதங்கள் இருந்தும் இந்த பைபிள் இருந்தது. இந்த பைபிளோட வார்த்தைகள் இருந்ததாங்க எடுக்கப்பட்டது. அந்த நாளில் எகிப்தியோட தலைசனங்கள், அதாவது தலைப்பிள்ளைகளை சங்கரிக்கும்படி 10வது வாழையை அனுப்பினாரு பார்த்தீங்களா? அப்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படியாக என்ன சொன்னார்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை
வாசக்கால்களில் குங்குமம் வைத்து மஞ்சள் பூசினாங்க. அது நம்ம வேதத்திலிருந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்தை தெளிங்கள் அப்படின்னு சொன்னது அவர்கள் அனுசரிக்கிறார்கள். இந்த வேதத்தில் அநேக ரகசியங்கள் இருக்கு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக உயிர்த்தெழுந்தார், நம்மளுக்காக மரித்தார், நம்மளுக்காக ஜீவ பலியானார். இந்த ஜீவ பலியான தேவன் அநேக விடுதலையை கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலை பெற்றுக்கொண்ட நம்ம இன்னைக்கு நாட்களில் பார்க்கும்போது அன்னைக்கு நாட்களில் ஊழியங்கள் அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாவது நொறுக்கப்பட்டார்கள், எப்படியும் கடிக்கப்பட்டார்கள் தெரியும். நம்ம பார்த்துருக்கோம், வேதத்தின் மூலமாக நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம